காஞ்சி காமாட்சி அம்மனை ஏகாம்பரேஸ்வரை வணங்கி கொண்டு சீர்காழி வழியா வருகிறார். சீர்காழி வழியா சிதம்பரமா நகரிலே வருகிறார். சிதம்பரம் எப்படிப்பட்ட ஊர்? அழகான ஊர். உலகத்தின் மைய புள்ளி அல்லவா? அந்த மையத்திலே வந்து நடராஜரையும் சிவகாமியும் பாளையும் வணங்கிக் கொண்டு சிதம்பரம் வழியா வருகிறார். அம்மைமார்கள் வண்டிமலையில் சுவாமியோடு அந்த சிதம்பரம் நதிக்கு வந்து எங்கே வருகிறார்? தஞ்சாவூர் வழியாக வண்டிமலைச்சி அம்மை வாரா. தஞ்சாவூர் வரை கடந்து தஞ்சாவூர் வழியா வருகிறார். பிரகதீஸ்வரனை வணங்கி கொண்டு ஸ்ரீரங்கம் வர்றார். ஸ்ரீரங்கத்துல யார் இருக்காரா? ரங்கநாயகன். யார்? அம்மாவுக்கு யாரு? அண்ணன். உடன் பிறந்த அண்ணன் அல்லவா? அந்த ரங்கமன்னரை அடிபணிந்து கொண்டு அந்த ஸ்ரீரங்கம் வழியாக அம்மைமார்கள் வருகிறார். அக்காலின் 2 பேரும் எங்க வர்றா? திருச்சி நல்ல நகரத்தில மாறாடி வண்டி மலர்ச்சி நல்ல நகரத்திலே மாறாடி வண்டி மலர்ச்சி அந்த காவேரியில் நீராடி காவேரியில் நீராடி காளிமார்கள் ஓடி வாரவள். அக்கா தங்கி 8 பேரும் கொள்ளிடம் என்று சொல்லக்கூடிய காவேரியில தீர்த்தமாடி சிவந்த பட்டுடுத்தி தாய் மகனுமாக சமயபுரத்திலே வந்து நிலை வாங்குகிறார். சமயபுரம் நிலைய வாங்கிக் கொண்டு அடுத்த இடம் மோகனம் அல்லவா? அதனால் அங்க வர்றார். திருச்சி மாநகரை விட்டு வருகிறார். எங்கே வருகிறார்? பெண்கள் வழியாக மாறாடி அம்மைமார்கள் வழியாக மாறாடி அம்மைமார்கள் சோழவந்தான் வழியாக வழியாக மதுரை மாநகரில் மாறாடி சோழவந்தான் வழியாக திருச்சி நகரோடு திண்டுக்கல் வழியா சோழவந்தான் வழிகிடந்து மதுரை மாநகருக்கு வருகிறார். மதுரை மாநகருக்கு வண்டிமலையோடு வண்டிமலைச்சி உச்சினி மாகாளி மாயாண்டி சுடல வர்றார். வைகையை நீராடுற மதுரைக்கு இன்னொரு பேர் என்ன ஊரு? தூங்காநகர். ஏன் இப்பவும் யாரும் தூங்க மாட்டாங்க. மதுரை ஊருக்கு எப்போ வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா தூங்கா நகரம். அந்த மதுரையில ஒரு மகத்துவம் இருக்கு. என்ன சொல்லு? அது என்னம்மா மகத்துவம்? மதுரையில ஓடக்கூடிய நதி என்ன நதி? வைகை. அந்த வைகைக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன சொல்ல பார்ப்போம்? தெரியாதுமா? தெரியாதா? ஆமா. உலகத்திலே உள்ள அத்தனை நதிகளும் காவேரியா இருக்கட்டும் கங்கையா இருக்கட்டும் எல்லாம் கரை புரண்டு ஓடி செல்லக்கூடிய இடம் எங்க? கடலுக்கு வரும். ஆனால் வைகை மட்டும்தான் கடல்ல போய் கலக்காது. அப்போ கடல்ல கலக்காத ஒரே ஒரு ஆறு
யாரு? அது வைகையாறு தான். ஏன் சொல்ல பார்ப்போம். என்ன? அதாவது மீனாட்சி சொக்கருடைய திருக்கல்யாணத்துக்கு குண்டோதரன் வருகிறார். குண்டோதரனுக்கு சாப்பாடு மேல ரொம்ப பிரியம். அதனாலே அறுசுவை பதார்த்தங்களை ஏற்பாடு செய்து குண்டோதரன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். சாப்பிட என்ன ஆகுது? போயிட்டே இருக்கும். போயிட்டு அவனுக்கு மிகுந்த தண்ணீர் தாகம். தண்ணீர் வேணும் என்று சொல்லி சிவபெருமான் சொக்கநாதரிடத்திலே முறையிட குண்டோதரனை அழைத்து வந்தார். சிவபெருமான், குண்டோதரா, உன்னுடைய கையை வை. கையை வைத்தால் தண்ணீர் பீரிட்டு ஓடுது. ஓடுனால் தண்ணீரை குடித்தான் குண்டோதரன். தன்னுடைய தாகத்தை தீர்த்தான். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அதாவது இந்த கடல்ல போய் கலக்காத காரணம் என்ன தெரியுமா? என்ன? திருப்பார்கடல்ல பிறந்ததுதான் ஆலகால விஷம். இந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டார் அல்லவா? அதனால அவருடைய பேர் நீலகண்டன் ஒரு பேர். அந்த சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்த கடல்ல நமக்கு தாகத்தை தீர்ந்ததனால் நம்ம போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வைகை நீர் மட்டும்தான் கடல்ல கலக்க நிலப்பரப்போடு முடிந்துவிடும். அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலமான வைகையை நீராடினாலும் வண்டி வளர்ச்சியம். அப்படி அக்காலுக்கு 8 பேர்களும் சினி மாகாளியோடு அந்த மதுரை மாநகர் கடந்து சொக்கநாதர் மீனாட்சி மாசில் விட்டு வருகிறார். எங்கே வருகிறார்? மதுரை மாநகர் கடந்து மாகாளி வண்டி வளர்ச்சி. மதுரை மாநகரை விட்டு மாகாளி வண்டி வளர்ச்சி. மாகாளியோட வைரவன அணைந்து கொண்டு மாகாளியோடு வைரவனை அணைந்து மதுரை மாநகர் கடந்து விருதுநகர் வழியா சாத்தூர் தனி கடந்து கோவில்பட்டி வழியாக கருவநல்லூர் தனி கடந்து ராஜபாளையம் வழியா சேத்தூர் சிவகிரி சிந்தாமணி புளியங்குடி கடையநல்லூர் வழியா அம்மா ஓடி வருகிறார். தென்காசி தனி கடந்து வேலுக்கு பெரிய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய குற்றாலத்தில் வர்றார். குற்றாலத்துல வந்து அக்காலுக்கு 8 பேர் என்ன செய்தா? அருவிகளிலேயே தீர்த்தமாடுறா. பாலருவி, தேனருவி, செண்பக அருவி, சித்திர நதியிலே தீர்த்தமாடி சிவந்த பட்டுடத்து அந்த வட்டிமலையன் சுவாமியோடு முத்தாரமை உச்சினி மாகாளி 8 பேர்களும் என்ன செய்தா? காவலுக்கு மாயாண்டி அழைத்து கொண்டு குற்றாலநாதரையும் உலர்வாய் மொழி அம்மனையும் அடிவணிந்து அந்த குற்றால வழியா குற்றால நகர்ந்து கடந்து பாவு சத்திரம் வழியாக ஆனக்குள்ள தலை கடந்து மாறாளி அம்மையவள் கடந்து மாறாளி அம்மையவள் பழைய பிள்ளை வழியாக வாராளி வண்டி வளர்ச்சி பழைய பிள்ளை வழியாக வாராளி வண்டி வளர்ச்சி பிள்ளை வழியாக வாராளி வண்டி வளர்ச்சி அங்கிருந்து மழை பொழியும் சிவந்த வண்டுடத்து காளிமார்கள் 8 பேர்களும் வைரவன் அணைத்து கொண்டு மாயாண்டி சுடலையோடு வர்றார்.
அந்த நெல்லையப்பர் காந்திமதியை அடிபணிந்து கொண்டு 4 ரத வீதி சுத்தி வருகிறார். ஆமா, 4 ரத வீதி சுத்தி வந்து வடக்கு தெருவிலே மயிலாஞ்சி மோட்ல அம்மாவுக்கு வளையல் போடுறான். வளையல் போடுறான். அதாவது வளையல் கதை மிகப்பெரிய கதை, முக்கியமான கதை.